ஹே மே பிஎல் படிஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த புது கொரியன் பிஎல் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கீஹான் ஏசி சொன்னதான் நினச்சி பார்த்துட்ருக்கான். நம்ம 2 பேர் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் அவன் சொல்லியிருப்பான்ல, அதை நினச்சி அவன் சாக்கில் உட்காந்துட்ருக்க. அப்போ டாக்டர் குட் மார்னிங் சொல்லிவிட்டு உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக கொரியனில் குட் மார்னிங் சொல்கிறது ஏசியோட நேமுக்கு அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன சொன்னீங்க, ஏசி எங்கேங்கிற மாதிரி அவன் கேட்க, நான் குட் மார்னிங் சொன்னேன்னு டாக்டர் சொல்கிறாரு. ஓகே டாக்டர், நான் இப்போ நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ டாக்டரும் இவனோட கண்டிஷன் பற்றி அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க. அப்போ அவனுக்கு மெசேஜ் வருது, என்னென்னா டம்மின்னு சேவ் பண்ணியிருக்கான். ஏசேவை தான் அப்படி சேவ் பண்ணியிருக்கானே என்னன்னு தெரியல. ஸோ அந்த மெசேஜில் இப்போ நல்லா இருக்கியாங்கிற மாதிரி மெசேஜ் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் கூட கீஹான், அவங்க அம்மா, அவங்க அக்கா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் என்ன சொன்னான்னா, இவனுக்கு தான் இப்போ மறதி ஆயிடுச்சுல, இவனுக்கு கடைசியாக ஞாபகம் இருக்கிறது 19 வயசுல இவனுக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இவன் முழிச்சு பார்க்குற மாதிரி தான். ஸோ நீங்கள் உங்கள் மெமரியை திரும்ப கொண்டு வரக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் ரிலாக்ஸாக யோசிச்சு பாருங்கள், ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் இருந்து பொறுமையாக எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கன்ட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் ரூமில் இருக்க ஏசை எப்போ வருவாங்கிற மாதிரி அவங்க அக்கா கேட்டுட்ருக்காங்க. அவன் ஏன் வரணும்னு இவன் கேட்க, ஏன் வரக்கூடாது, இந்த ரூமே அவன் தான் அரேஞ்ச் பண்ணான்னு கேட்க சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே இவன் சாக்காயிறான், என்னது அவனான்ட்டு. ஆமாம், உனக்கு இப்படி ஆகும்போது அவன் தான் பக்கத்தில் இருந்தான், அதனால் எல்லா வேலையும் அவன் தான் அரேஞ்ச் பண்ணான்ட்டு இவங்க சொல்ல, அப்போனா எனக்கு உடனே ரூம் மாற்றணும்னு இவன் அடம் பிடிக்கிறான். ஆனால் அவங்க அம்மா அக்கா சொல்லிடுறாங்க அதெல்லாம் எந்த ரூமும் அவைலபிளாக இல்லைன்ட்டு. அப்போ ஏசே மெசேஜ் பண்ணுறான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியான்ட்டு. இப்போ இந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தன் உள்ளே வரான். அவன் பேர் ஜங்ஹான். ஆக்சுவலாக அவன் ஒரு காஃபி ஷாப்பில் வேலை செய்கிறவன் போல். இவன் எப்பயுமே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜங்ஹானோட கடையில் தான் போய் ஐஸு டீ குடிச்சிட்டு போவான். ஸோ அந்த வழியில் இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போல். அதனால தான் இவனுக்கு இப்படி அடிபட்டுருக்கணுன்னு அவனை பார்க்குறக்காக ஜங்ஹான் வந்திருக்கான். அவங்க அக்கா தான் ஜங்ஹானை பற்றி இவனுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன் உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையான்னு இவன் அப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் இவன் ஃபேமிலி கூட உட்காந்து பேசும்போது ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கான். அவனை கீஹான் சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். அவன் அப்போ இவனுமே சொல்கிறான், நல்ல வேலை உங்களுக்கு பெருசாக அந்த அடியும் படல, அது நல்லதான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூடயோ அக்கா கூடயோ பேசிகிட்டு இருக்கான். பட் கீஹான் இவனை அப்படியே சிரிச்சுட்டே தான் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் கீஹான் உட்காந்து யோசிச்சு பார்த்துட்ருக்கான், என்னென்னா டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க, இவன் லைட்டாக மெதுவாக ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணும். பட் இவன் ஞாபகப்படுத்தவே ட்ரை பண்ணலன்னா ஒருவேளை மொத்தமாக அந்த மெமரிஸ்லாம் இவனுக்கு பெர்மனண்ட்டாகவே மறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவன் கேலரிக்குள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு ஒருவேளை உள்ளே போயிடுறான். ஏன்னா உள்ளே போய் பார்த்தா அங்கே ஏசவே இவனும் இருக்க ஃபோட்டோ தான் நிறையவே இருக்குது. அதை இவன் டிலீட் பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனை டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்ருக்க. அப்போ இவங்க அக்காவும் இவனும் சும்மா கலாச்சி பேசி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஏசே வந்துடுறான். அவன் ஒர்க் முடிச்சு ஸ்ட்ரைட்டாக இவனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போக வந்துட்டான் போல். ஸோ டிஸ்சார்ஜுக்கான எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன்னு சொல்ல, நீ யார் அப்படிங்கிற மாதிரி கீஹான் கேட்டு பேக் எடுக்க போகிறான். ஆனால் ஏசே அந்த பேக்கை கூட அவனை எடுக்கவில்லை. அப்போ அவங்க அக்கா சொல்கிறாங்க, ரொம்ப முரண்டு பிடிக்காத, முதல்ல உனக்கு வீட்டுக்கு போகிற வழி தெரியுமான்ட்டு. ஏன் நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம், எனக்கு தெரியாதாங்க மாதிரி இவன் கேட்க. அப்போ இவங்க பார்க்கும்போது தான் தெரியுது, ஆக்சுவலாக இவன் அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டான் போல். என்ன அப்போ என்ன சொல்கிறீங்க, ஒரு வேளை நான் இவன் கூட அப்படின்னு சொல்லும் போதே ஏசே சொல்லிடுறான், நம்ம 2 பேரும் ஒன்றா தான் தங்கியிருக்கோன்ட்டு. கிட்டத்தட்ட 4 வருஷமாக தங்கியிருக்கீங்கன்னு சொல்ல, அப்போ ஏசே சொல்கிறான், 4 வருஷம் 6 மாதமாக நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கோன்ட்டு. இவனுக்கு அந்த அதிர்ச்சி தாங்கலை. நான் எப்படி இவன் கூட தங்குவேன், இவன் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ ஏசே சொல்லிடுறான், சரி உனக்கு பிடிக்கலன்னா நான் வேணால் வெளியே தங்கிக்கங்கிற மாதிரி. அப்போ கீஹானோட அக்கா அம்மாவுமே என்ன சொல்கிறாங்க, இவங்க மறுபடியும் சண்டை போட போகிறாங்க, நம்ம அதுக்குள்ளே வெளியே போயிடலான்ட்டு. இவன் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்ருக்கான். ஆனால் அவன் கண்டுக்காமல் வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏசி அவனை கூட்டிகிட்டு பார்க்கிங் வந்தான். அவன் அப்போயும் அடம்பிடிக்கிறான் காரில் ஏறமாட்டேன்ட்டு. இங்கே பாரு, வரியா இல்லை ரோட்லேயே படுத்துங்கிறியா, சப்போஸ் நீ ரோட்டில் படுத்துங்கிறன்னு சொன்னால் கூட நான் உன்னை விட மாட்டேன், வண்டியில் ஏறுன்னு சொல்லி அவனை வண்டியில் ஏற வச்சிட்றான். அதுக்கப்புறம் இவங்க காரில் ஏறினதுக்கப்புறம் ஏசே கீஹானுக்கு சீட் பெல்ட் மாட்டி விடுறான். அப்போ கீஹான் பயந்துட்டான் என்ன பண்ணுறேன்ட்டு. அப்போ ஏசே என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு பயப்படலாம் செய்யாத, நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேங்கிறான். எதுக்காக அப்படின்னு கேட்க, எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏசே சொல்கிறான். அப்போ ஏசே இவனை பார்த்து, இங்கே பாரு நீ எதை மறந்துட்டேன்னு கேட்க, இவன் கேட்குறான், என்னடா லூஸ் தனமாக கேட்குற, நான் எதெல்லாம் ஞாபகம் வச்சுட்ருக்கேன் தானே நீ கேட்கணுன்ட்டு கீஹான் கேட்க. அப்போ ஏசே எந்த பதிலுமே சொல்ல, அவன் அப்படியே சேடாக வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான்.
அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ இவன் கேட்குறான், ஓ இத்தனை நாள் உன்னோட வீட்டில் தான் நம்ம தங்கியிருந்தோமான்ட்டு. ஆக்சுவலாக இது ஏசேவோட வீடு தான் போல். அவங்க அப்பா இப்போ வந்து அவங்க ஹோம் டவுனுக்கு போயிட்டாரு. ஸோ இப்போ வந்து ஏசேவ் கீஹான் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா இவங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் நிறையா. அதில் அவ்வளோ லவ்வோட 2 பேர் போஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு கீஹானாலாம் நம்ப முடியல. இது நானா, நான் உன் கூட இப்படிலாம் நின்றுட்டு இருந்தேனான்ட்டு இவனுக்கு சுத்தமாக நம்பவே முடியல. அப்போ ஏசேவ் பாத்ரூம் இந்த சைடு இருக்குது, பெட்ரூம் அங்கே இருக்குது, அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி காமனாக தானே இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். சரி அப்போ நான் கிளம்புனா கூட நீ மேனேஜ் பண்ணிப்பியான்னு கேட்க, அதெல்லாம் பண்ணிப்பேன், நீ ஃபஸ்ட்டு கிளம்புன்னு சொல்லி அவன் அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்க இது நானான்ட்டு இவனாலேயே நம்ப முடியல. இப்போ அப்படியே நைட் காட்டினாங்கன்னா ஏசே சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கான். அப்போ கீஹான் போய் அவன் பக்கத்தில் பார்த்துட்டு அவனை அப்படியே ரசித்த மாதிரி பார்த்துட்ருக்க. அப்போ ஏசே முழிச்சிட்றான். அப்போ இவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏசே லவ் யூ சொல்ல கீஹானுமே லவ் யூ சொல்கிறான். அப்போ 2 பேரும் ஹாப்பியாக இருக்க. இப்போ இதெல்லாம் நினச்சி பதறி துடிச்சிட்டு கீஹான் எந்திரிக்கிறான். என்னன்னு பார்த்தா எல்லாம் ஒரு கனவு தான். பட் பக்கத்தில் ஏசே படுத்திருக்கான். நீ எப்படா இங்கே வந்தேன்னு கேட்க, இவன் வா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு மட்டும் சொல்லிட்டு ஏசே எந்திரிச்சு போயிடுறான். பட் கீஹானுக்கும் இதெல்லாம் வெறும் கனவாக இருக்கணும்ன்ட்டு வேண்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாப்பிட மூடு கூட மணி இப்போ 7 தான் ஆகுது. நான் இப்போலாம் சாப்பிட மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறான். இவனுக்கு பசியே இல்லாத மாதிரி காட்டிக்கிறான். பட் சத்தம் போட்டு அவன் வயிறே காட்டி கொடுத்துருது. அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடை ஏசே தான் குக் பண்ணான்னு சொல்லும் போதே இவன் நம்பலை. ஆக்சுவலாக ஏசேக்கு கீஹானோட அம்மா தான் சமைக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட தான் இவன் கற்றுருக்கான். அப்போ இவனுமே என்ன சொல்கிறான், ஆக்சுவலாக எங்கள் அம்மா என்னை விட உனக்கு தான் நிறையா சமைக்க சொல்லி தந்திருக்காங்க, நீ தான் எங்கள் அம்மாவாட்ட இருக்கேன்னு சொல்ல. அப்போ ஏசேவுமா அதான் சொல்கிறான், ஏன்னா எங்கள் அம்மாவை காட்டிலும் உங்கள் அம்மாவை பார்க்கும்போது தான் எனக்கு அம்மாவாட்ட ஃபீல் ஆகுதுன்ட்டு. அப்போ கீஹான் சிரிச்சுட்டு ஆமாம் நம்மளாம் ஃபேமிலி தானேன்னு சொல்கிறான். அதை கேட்டு ஏசேவும் ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்க. இவன் கேட்குறான், நீ எப்படி அங்கே வந்து படுத்தேன்னு. அது நான் துணி எடுக்க வந்தேன், அப்படியே அங்கேயே படுத்துட்டேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் நீ கிளம்பலையா, ஆமாம் நீ என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இவன் கேட்குறான். ஆக்சுவலாக வேறு ஏதோ வேலை பண்ணுறாங்க மாதிரி நினச்சிட்டு இருப்பான். பட் என்ன வேலைன்னு மட்டும் இவனுக்கு நல்லா தெரியாது. அதை ஏசவும் இன்னும் இவன்கிட்ட சொல்ல, நீ இன்னும் கிளம்பலையா, என்ன யங்ஸ்டர் ஆட்ட ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருக்க, கிளம்புங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட ஏசே வந்து அங்கேயே தான் இருக்க. ஏன்டா இன்னுமா நீ கிளம்பல, ஃபஸ்ட்டு கிளம்புன்னு சொல்ல இவன் அதோ கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு டோர் கிட்ட போய் ஏசே நிற்கிறான். ஏன்டா நிற்கிற, கிளம்புன்ட்டு கீஹான் சொல்ல, அதுவா நான் கிளம்பணுன்னா எனக்கு குட் பை கிஸ் வேணும்னு சொல்ல. அப்போ கீஹான் மிரட்டுறான், இங்கே பாரு இப்போ நான் 3 என்றக்குள்ளே நீங்கள் இருந்து போயணும்னு சொல்ல 3 2 1ன்னு சொல்லும்போது ஏசே அங்கேருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்கும் போல். ஸோ அந்த பாக்ஸ் எடுத்து வச்சு கீஹான் பார்த்துட்ருக்கான். அதில் பார்த்தா இவங்க ஃபோட்டோஸும் இருக்குது, நிறைய லவ் லெட்டர்ஸும் இருக்குது. அதை பார்த்தே அவன் அப்படியே மயங்கி விழுந்துட்டான். என்னது இவ்வளோ லவ் லெட்டர்ஸான்னு. அதில் ஒரு லெட்டர் எடுத்து பார்க்குறான். அது பார்க்கும்போது ஏசே ரொம்ப சின்சியராக கீஹானுக்காக அந்த லெட்டர் எழுதியிருக்கான். இவனுக்கு நம்பவே முடியல, ஏசேவா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு லெட்டர் எழுதுனது, அப்போ உண்மையாலேயே நான் அவன் கூட தான் இருந்தேனான்ட்டு இவன் யோசித்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க யாருக்கிட்டாச்சும் போய் பேசலான்ட்டு இவனை ஒரு பொண்ணு பிரேக்கப் பண்ணிவிட்டு ஏசேவை லவ் பண்ணியிருக்குல்ல, அந்த பொண்ணு கூட போய் பேசுகிறான். அதுவும் வந்து இவன் ஃப்ரெண்டோட அந்த காஃபி கடை இருக்குல்ல, அங்கே தான் போய் உட்காந்து பேசுகிறான். அப்போ அந்த பொண்ணுக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கும்போது நீ ஏசேவை லவ் பண்ணல தானே, அப்படி லவ் பண்ண தானே கேட்டும்போது அந்த பொண்ணு சிரிக்கிறா. அதுவா, அதெல்லாம் 10 வருஷம் முன்னாடி நடந்ததுங்கிற மாதிரி சிரிச்சிட்ருக்கா. சரி நீயும் அவனும் இன்னி டச்சில் இருக்கீங்களான்னு கேட்க, என்ன சொல்கிற நீயும் நானும் தானே டச்சில் இருக்கோன்ட்டு. ஆக்சுவலாக என்னென்னா இந்த பொண்ணும் கீஹானும் ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறாங்க போல், ஒரே அகாடமிக்கில். ஸோ அதனால் இவங்க 2 பேரும் இன்னி டச்சில் தான் இருக்காங்க. சரி அப்போ ஏசே என்ன வேலை பண்ணுறான்னு கேட்க, இந்த பொண்ணு கேட்குறா உனக்கு தெரியாதான்ட்டு. இவன் பேசலையே உனக்கு உண்மையாக தெரிலன்னு தெரிஞ்சோடனே அந்த பொண்ணு ஃபோனில் அடித்து காட்டுறா. ஆக்சுவலாக ஏசே ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கான். அதை கேட்டோன்னே கீஹான் ஷாக் ஆகிட்டான். இந்த கண்ட்ரியில் யாரை கேட்டாலும் ஏசேவை தெரியாமல் இருக்காதுன்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிளம்புனோன்னே இவன் ஃப்ரெண்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவங்க பேசுகிறத பார்த்தா இந்த ஃப்ரெண்டு வேலை செய்யறான்ல, அது கீஹானோட அக்கா கடை தான் போல். அவங்க இப்போ வெளியே போயிருக்காங்க. அதனால தான் ஜாங்கோனை பற்றி அவங்க அக்கா தான் நிறையா சொல்லியிருப்பாங்க கீஹான் கிட்ட, இவன் இப்படி இங்கே வேலை செஞ்சிட்ருக்கான், நீ வந்து காஃபி குடிக்க வருவேங்க மாதிரி அவங்க அக்கா தான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க இருக்கிறது கீஹானோட அக்கா கடை போல், அங்கே வேலை செய்கிறவன் தான் ஜாங்கான்.
அப்போ இவனுக்கே சாக்கா இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு மறதி இருக்க ஆள் கூட பேசுகிறேன்ட்டு அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்க. இவன் சொல்கிறான், ஆனால் மறதி இருக்கிறதும் நல்லது தானேன்ட்டு ஜாங்கான் கேட்க. அப்போ கீஹான் என்ன சொல்கிறான்னா, ஒரு வேளை நமக்கு மறதி இருக்கனால நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறவங்க அதனால் ஹர்ட் ஆனாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆக்சுவலாக ஏசே ஹர்ட் ஆவான்னு தான் இவன் யோசிக்கிறான் போல். அதுக்கப்புறம் இவன் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நடந்து வரான். அந்த இடம்லாம் அழகாக இருக்குன்னு பார்த்துட்டே உட்காந்துட்ருக்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இவன் ஃபோனை பார்க்குறான். பார்த்தா ஏசியை நிறைய டைம் கூப்பிட்ருக்கான். சரின்னு இவனும் ஃபோன் பண்ணி நீ யாருங்கிற மாதிரி தான் கேட்க வரான். அதுக்குள்ளே ஏசியாவே கேட்டுறான், நீ எங்கே இருக்கன்ட்டு. அவன் கத்தி கேட்க, ஏன்டா இப்படி கத்தி கேட்டுட்ருக்கன்னு கேட்குறான். நீ இதெல்லாம் மறந்துட்டில்ல, நீ ஏன் இப்படி சுற்றிட்டு இருக்கன்ட்டு அங்கே ஏசியை திட்டுறான். அதுக்கப்புறம் எங்கே இருக்கன்னு கேட்க இவன் பீச்சுன்னு சொல்கிறான். அப்போயே ஃபோன் கட் ஆயிடுது. ஏன்னா கீஹானோட ஃபோனில் சார்ஜ் தீர்ந்து போச்சு. அப்புறம் பக்கத்தில் இருக்க கடையில் போய் இவன் சார்ஜர் வாங்கிட்டு வெளியே வர அதுக்குள்ளே ஏசி அங்கே வந்துடுறான். அப்போ ஏசி என்ன கேட்குறான்னா, உனக்கு மறதி ஆனாலும் நீ கரெக்டாக இந்த இடத்துக்கே வந்திருக்கன்ட்டு. இந்த இடம் நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச இடம்னு சொல்ல கீஹான் சொல்கிறான், ஏண்டா இங்கே இத்தனை பேர் இருக்காங்க நமக்கு மட்டும் தெரிஞ்ச இடம்னு சொல்கிறேன்ட்டு. அப்போ ஏசேவு சோகமாக நம்ம இங்கே கொஞ்சம் நடக்கலாமான்னு கேட்டுட்டு அவங்க அப்படியே வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கீஹாண்டா சோகமாக பேசுகிறான். என்னென்னா அவனுக்கு இருந்த கனவு அவன் ஒலிம்பிக்ஸில் விளையாடி பெரிய பிளேயர் ஆகி அதுக்கப்புறம் அவன் ரிட்டையர்ட் ஆனால் கூட அவன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணும், அவங்கள ரொம்ப சூப்பராக ஆக்கணும் தான் அவன் நினச்சிருப்பான். இவனுக்கு ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கணும் மாதிரி நினச்சிருப்பான். பட் அது எல்லாமே இப்போ போயிடுச்சுல, இவனால் டென்னிஸ் விளையாட முடியல. ஸோ அதனால் இவன் சேடாக அப்படியே ஏசியை பார்த்து சொல்கிறான், ஆனால் உன்னை பாரு நீ பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்ட சூப்பர்லன்னு சொல்லிகிட்டு இருக்கான். பட் ஏசி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நிறையா பேர் அவங்களோட ஓன் வெளிச்சத்தையே பார்க்க மறந்துடுறாங்க. ஆனால் நான் வெளிச்சத்தை எல்லாரோடவும் ரொம்ப பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். நம்ம 2 பேரும் அவுட்டிங் போகலாமான்ட்டு ஏசியை கேட்குறான். நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு அவன் கீஹானை கிஸ் பண்ண. இப்போ அப்படியே ஸ்கூல் டைமில் காட்டுறாங்க. அப்போ 2 பசங்க ஏசியை பற்றி தான் தப்பாக பேசிட்டு போகிறாங்க. அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கனால ரொம்ப சீன் போடுறாங்கிற மாதிரி. பட் கீஹான் என்ன பண்ணுறான்னா அவங்ககிட்ட கோவமாக பேசுகிறான். நீங்கள் எதுக்கு இப்படி ஒருத்தங்க பின்னாடி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஜலஸாக இருக்குன்னு ஒத்துக்கோங்க, இனிமேல் ஏசியோட பேரே நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு அந்த பசங்களை மிரட்டி விடுறான். இதெல்லாம் ஏசியை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்க. அப்போ கீஹான் சொல்கிறான், இங்கே பாரு உங்கள் அம்மாவை 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போகிற. அதோட கீஹான் ஏசியோட கன்னத்தை பிடிச்சி, நீ அங்கே போனதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காத, இது ஒரு ஃபேமிலி ரியூனியன். ஸோ நீ பின்னாடி வருத்தப்படுற மாதிரி எந்த செயலும் செஞ்சிடாத, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ் கேட்குறான். அதுக்கப்புறம் வெரி குட்டுன்ட்டு ஏசியை பாராட்டிகிட்ருக்கான். அவங்க ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கு. இதனால தான் ஏசிக்கு கீஹானை ரொம்ப பிடிக்கும் போல், அவன் ரொம்ப கேரிங்காக பார்க்குறனால. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்து க்யூட் அண்ட் லவ்லியான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.